நைட்டு போல் கோயிலுக்கு வந்து போகணுமா, அதனால் பிள்ளைங்களுக்கு சாப்பாடெலாம் வந்து வச்சு கொடுத்துட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் காயெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம். கோயிலுக்கு போனால் எப்படியும் 1 மணி நேரம் ஆயிரும், பிள்ளைங்களுக்கு பசிக்குமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே வந்து சாப்பாடு சாம்பார் இருந்துச்சா, அப்பளம் பொரித்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு அதுக்கு மேலே பசி வந்ததும் சட்னி அரைச்சி கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணி தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டேன். மணி பார்த்திங்கன்னா இப்போயே 10 மணி ஆகிட்டு. இன்றைக்கி ஒரு வேலையை ஓடலை, வெளியில் போயிட்டு வந்ததுனால பாத்திரம் இருந்தாலும் கிடக்குது, எல்லாம் எனக்கு காலையில் எழுந்திரிச்சு தான் வந்து கழுவணும். நீ சொல்ல இந்த 2 டெக்கர் பீஸ் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம பெயிண்ட் அடிச்சு போகிறோம், செவரெல்லாம் ரொம்ப பிளெயினாக தெரிஞ்சா எங்கள் வீட்டுக்கு சொல்கிறாங்க, இது என்ன உனக்கு டேஸ்ட்டு நீயும் தாங்க, உங்களுக்கு இது நல்லாவா இருக்குது, இதை போய் வாங்கிட்டான்ட்டாங்க. நான் ரொம்ப ஆசையாக வாங்கினேன். அதுக்கப்புறம் மாட்டின பிறகு சூப்பராக தான் இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. நான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து மாட்டலான்னு பார்த்தேன். இதில் மாட்டும் போது எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. காயெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, நமக்கு தோசையும் காஃபியும் உள்ளே போனோடனே தூக்கம் வந்துருச்சு. அதனால் பிள்ளைங்களோட ஸ்நாக்ஸும் காஃபி பொடி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு தூங்க போயிட்டேன். நாளைக்கு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.